हयग्रीमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीमुपास्महे. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்பைய விதிரேகி கேவலான்பி கேவல விதிரேகி அதானே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஹலோ, ஆமா சார். லிங்கம் திரிவிதம். அன்பைய விதிரேகி கேவலான்பி கேவல விதிரேகி. அன்பைய விதிரேகின்னு என்ன சமயம்? அன்பையோ நாம சம்பந்தா விதிரேகோ நாம அபாவான்னு சாமான்யமா, அதாவது ஒரு பொதுவாக ஒரு பொருள் சொல்கிறேன். அன்பையோ நாம சம்பந்தா. சம்பந்தான சேர்க்கை. எதனுடைய சேர்க்கை? ஹேது சாத்தியம் ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அது அன்பை வியாப்தி. எந்த இடத்துல சாத்தியாபாவமும் ஹேத்துபாவமும் அதனுடைய வியாப்தி இருந்தால் அது விதிரேக வியாப்தி. உதாரணத்துக்கு எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர அக்னிஹி யதா மகானசம் நீவா சொல்கிறா. அப்படின்னா என்ன? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். எப்படின்னா மகானசம் மடப்படி மாறி அப்படின்னு சொல்கிறா. சரி, விதிரேக வியாப்தின்னா என்ன? எங்கெங்கே சாத்தியம் இல்லையோ அங்கங்கே ஏதும் இருக்காது. அது எப்படி? எங்கெங்க நெருப்பு இல்லையோ கேட்கல சார். கேட்கலையா? ஹலோ, ஆரம்பிச்ச உடனே கேட்க கட் ஆயிடுச்சு சார். திரும்பி சொல்றேன். எத்திர எத்திர தூமஹா தத்திர எத்திர அக்னிஹி அப்படின்னு சொல்றாங்க. எத்திர எத்திரன்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்க நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மகானசம் மடப்பள்ளியில இருக்கு. நம்ம கோவில் மடப்பள்ளியில பார்த்துருக்கோம். இது அன்வய வியாப்தி. வெதிரேக வியாப்தின்னா என்ன அப்படின்னு கேட்டா, எங்கெங்க சாத்தியம் இல்லையோ அங்கங்க கேத்து இருக்காது, அது வெதிரேக வியாப்தி. அப்ப எங்கெங்க வன்னி நெருப்பு இல்லையோ அங்கங்க புகை இருக்காது. எப்படின்னா குளம் குட்டையிலலாம் அப்படின்னு அன்வய வியாப்தி வெதிரேக வியாப்தி ரெண்டுத்தையும் சொல்றான். இப்போ இதுதான் அன்வய வியாப்தியும் வெதிரேக வியாப்தியும் எங்க இருக்கோ அதுக்கு என்னன்னு பேரு? அன்வய வெதிரேகி லிங்கம் அப்படின்னு பேரு. புரிஞ்சுதா? ஹலோ சந்திரா மேடம், புரிஞ்சுதா? இப்போ ரெண்டாவது சொல்றான், அன்வய மாத்திர வியாப்திகம் கேவலாண்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்வய வியாப்தி மட்டும் இருந்தது நாள் அதுக்கு கேவலாண்டின்னு பேரு. அப்படின்னா என்ன சொன்னீங்க? அதுக்கு உதாரணம் யாரான பேப்பர் பேனா வச்சுருந்தா எழுதிக்கலாம். எப்படின்னா கடஹா அப்படி இங்க இருக்கக்கூடிய பங்கி மேல, அதாவது வாக்கியத்துக்கு மேல நான் சொல்லிட்டு போறேன். கடஹா அபிதேயா பிரமேயத்வாத் பட்டவத். கடஹான பானை, அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, பானை அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோமல்ல. ஏன் அப்படின்னா பிரமேயத்வாத். பிரமேயத்துவம்னா நமக்கு அது தெரியறதுனால அப்படின்னு. புரியுறதா? புரியுது. கடஹா அபிதேயா பிரமேயத்வாத் அப்படின்னு சொன்னால் எதே மாதிரி அப்படின்னு கேட்டா படவத்து. படம்னா வஸ்திரம் மாதிரி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல அன்வய வியாப்தி எப்படி சொல்றோம்? எந்தெந்த இடத்துல பிரமேயத்துவம்னு இருக்கோ, எதெல்லாம் நமக்கு தெரியறதோ அதுக்கெல்லாம் பேர் இருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஹலோ ஹலோ மேடம். சுவாமி, அபிதேயகான்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி? அந்த பெயர் பதத்துக்கு பெயர் அர்த்தம் பெயர்னு சொன்னேன். இப்பதானே சொன்னேன் பெயர். இப்போ நம்ம பேர் சொல்றோம். உங்க பேர் பத்மாவதி மேடம், இன்னொருத்தர் பேர் சந்திரி மேடம், இன்னொருத்தர் சந்திரா மேடம், இன்னொருத்தர் சீனிவாசன் மேடம், இன்னொருத்தர் இப்படி ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோமோ இல்லை. அப்போ தெரியறதுனால தானே பேர் வச்சு கூப்பிடுறோம். எதெல்லாம் தெரியறதோ அதுக்கெல்லாம் அபிதேயம்னு பேரு. ஒரு நிமிஷம் மாமி, ஃபோன் வருது, ஒரே நிமிஷம்.
வினோத் வினோத் வந்து இப்போ அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ அடியே, ஹலோ கேக்குறதா? இப்ப பாருங்க, இப்ப எத்திர பிரமேயத்துவம், பிரமேயத்துவம்னா பிரமா அப்படின்னா ஞானம்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம். எதெல்லாம் நமக்கு அறிவுக்கு புலப்படுறதோ அதுக்கெல்லாம் பேர் இருக்குமோல்ல. இப்போ நான் கேட்குறேன், நான் வந்து இப்போ சந்திரா மேடம் அவள் ஆற்றுல அந்த இதில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்குது. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. இதுமாரி நம்ம அப்போ எதெல்லாம் அறிவுக்கு புலப்படுகிறதோ அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. இப்போ என்ன சொல்ல முடியாதுங்க, எங்கே எதுக்கெல்லாம் பேர் இல்லையோ அதுக்கெல்லாம் தெரியாதுன்னு வெதிரேக வியாப்தி சொல்ல முடியாது இல்லையா. எல்லாமே பேர் இருக்கும், எல்லாமே புலப்படும் இல்லையா. பேர் தெரியாத ஒரு பொருள் உண்டா லோகத்துல? ஹலோ, இதுதான் வந்து விதிரேக அன்வய வியாப்தி. அப்ப இப்போ நீங்க பேப்பர் பேனாரோ இது எழுதுறவா இருந்தா எழுதிக்கலாம். கடஹா அபிதேயகா பிரமேயத்வாத் படவது. கடஹா அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிராக்கெட்ல பக்ஷான்னு எழுதிக்கலாம். அபிதேயகா அப்படின்னா அதுக்கு பக்கத்துல சாத்தியம்னு எழுதிக்கலாம். பிரமேயத்வாத் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பக்கத்துல ஹேதுன்னு எழுதலாம். படவத்துன்னு சொல்லும்போது அதுக்கு பக்கத்துல உதாகரணம் திருஷ்டாந்தம்னு எழுதிக்கலாம். இதுதான் கேவலான்வயி அப்படின்னு. இப்போ அன்வயம் வியாப்தி மட்டும் எங்க தெரியுதோ அதுக்கு என்னன்னு பேரு? கேவலான்வயின்னு பேரு. அம்மாவா புரியுறதா? ஹலோ, அதாவது அன்வய மாத்திர வியாப்திகம் கேவலான்வின்னு என்ன அர்த்தம்னா, எங்க இடத்துல அன்வய வியாப்தி மட்டும் இருக்கோ அதுக்கு கேவலான்வின்னு பேரு. இப்ப நம்ம அன்வய வியாப்தின்னா என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஹேத்து இருக்கோ அங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கும் அப்படின்றதான் அன்வய வியாப்தி நம்ம பார்த்தோம். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவ காமிக்கிறான். என்ன? கடஹா அபிதேயகா பிரமேயத்வாத் படவது. கடஹான ஒரு பானை, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. எப்படின்னா பிரமேயத்வாத், அதுக்கு பிரமா விஷயத்துவம் இருக்கிறதுனால. எப்படின்னா படவது அப்படின்னு சொல்லி பிரமேயத்துவம் அபிதேயத்துவம் அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வெதிரேக வியாப்தின்றது சொல்ல முடியாது. ஏன்னா லோகத்தில் இருக்க எல்லா பொருளும் இது ஞானத்துக்கு அறிவுக்கு விஷயமானது, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு அப்படிங்கிறது தான். புரியுறதா? இதை இதுக்கு வேற மாதிரி ஒரு பெரிய இது அன்வயநைவ வியாப்திகி அப்படின்னு அன்வய வியாப்திகின்னு சொல்லி சொல்றான். அவிதேயத்துவம் வெதிரேக மாத்திர வியாப்திகம் கேவல வெதிரேகி. வெதிரேக மாத்திர வியாப்திகம் கேவல வெதிரேகின்னா என்ன அப்படின்னா யாரானா சொல்ல முடியுமான்னா, வெதிரேக வியாப்தி மட்டும் இருந்தா அதுக்கு கேவல வெதிரேகின்னு பேர். யாரானா எழுதிக்கிறதா இருந்தா எழுதிக்கலாம். பிருத்திவி அப்படிங்கிறது பட்சம், பிருத்திவி அப்படிங்கிறது பட்சம். இதரேபியோ பித்தியதனா, இந்த பங்கி அதாவது இந்த சென்டென்ஸ் படிச்சு அர்த்தம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். புரியலன்னா கேட்கலாம். பிருத்திவி அப்படிங்கிறது பட்சம். இதரேபியோ பித்தியதே, மற்றதிலிருந்து வேறுபடுகிறது. ஏன்? கந்தவத்வா. புரியுதா? அப்ப நம்ம ஏற்கனவே தர்க்க சங்கரகத்துல ஆரம்பத்துல பார்த்தோம். பிருத்திவிக்கு லட்சணம் என்ன? தத்ர கந்தவதி பிருத்திவி அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பிருத்திவி லட்சணம் பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம்? தத்ர கந்தவதி பிருத்திவி அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அன்வய வியாப்தி இங்க என்ன அப்படின்னா, எத்திர கந்தவத்துவம் தத்ர பிருத்திவி இதர பேதா அப்படின்னு சொல்ல முடியுமா?
எங்கெங்கெல்லாம் கந்தம் இருக்கோ அது பிருத்திவி இதர பேதம்னு வருமா வராது இல்லையா? ஏன்னா பிருத்திவி இதர பேதம்ங்கிறது கந்தவத்துவங்கிறது பிருத்திவியில மட்டும்தான் இருக்கும், மற்றதுல இருக்காது இல்லையா? இப்போ வந்து சந்திரா மேடம் கேட்குறாங்க என்ன, எத்திர எத்திர இதர வேதா எத்திர எத்திர இதர வேதா தத்ர தத்ர கந்தாபாவான்னு சொல்றாங்க. ஏன்னா எது இப்ப இங்க எப்படி அப்ப எது எது வந்து மற்றதுல இருந்து பிரிக்கலையோ இல்லையோ, பிரிக்க இதரேபியோ ந வித்தியதே தத்திர தத்திர கந்தாபாவான. ஜலத்துல கந்தம் இருக்கா? ஜலத்துல கந்தம் இருக்கணும். ஜலத்துல வாசனை இருக்கா? ஏன்னா கந்தங்கிறது பிருத்திவிக்கே உண்டான ஒரு தனிப்பட்ட தன்மை, தனிப்பட்ட லட்சணம். அதனால எது கந்தவது தது அது இதர பின்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிடையாது நமக்கு. ஏன்னா பிருத்திவிங்கிறத பட்சமா போட்டதுனால. புரியுறதா புரியலையா சாமி? புரியுற மாதிரி இருக்கா புரியவே இல்லையா? அது ரெண்டுத்தையும் சொல்லணும். யாரானா கொஞ்சம் புரியுறது, கொஞ்சம் புரியல. அதாவது சுவாமி புரியுற மாதிரி இருக்கு, முழுசா புரியல சுவாமி. இப்ப பாருங்க வடியன், எது வாசனையை உடையதோ அது அது மற்றதிலிருந்து வேறுபட்டது அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க முடியாது. ஏன்னா நீங்க எக்ஸாம்பிளா காமிக்கணும். எது வாசனை உடையதுன்னு சொன்னா அது பிருத்திவியில மட்டும்தான் வாசனை உடையதுங்கிற தர்மம் பிருத்திவியில மட்டும்தான் வரும், மொத்தத்துல வராது இல்லையா? அதனால அன்வய வியாப்தி கிடையாது, வெதிரேக வியாப்தி மட்டும்தான் வரும். இப்போ சுருக்கமா மூணுத்தையும் சொல்லிடுறேன். அன்வய வியாப்தி மட்டும் இருந்தா அன்வய வியாப்தியும் விதிரேக வியாப்தியும் இருந்தா அன்வய விதிரேகி, அன்வய வியாப்தி மட்டும் இருந்தா கேவல அன்வய, விதிரேக வியாப்தி மட்டும் இருந்தா கேவல விதிரேகி. இதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த கிளாஸ்ல நான் விவரணமா சொல்றேன். இப்போ இதுக்கு மேல ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். இது ரொம்ப முக்கியம், முடிஞ்சா எழுதிக்கிறது எழுதிக்கலாம். பக்ஷா சபக்ஷா விபக்ஷான்னு. பக்ஷான்னா என்ன? இப்போ இன்னைக்கு சந்திரி மேடத்துக்கு இன்னைக்கு கிளாஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது இல்ல? சந்திரி மேடத்துக்கு சந்தேகம் வந்தது, இன்னைக்கு கிளாஸ் நடக்குமா நடக்காதா. இப்போ நடக்குமா நடக்காதான்னு இந்த கிளாஸுங்கிற பட்சத்துல நடக்குமா நடக்காதான்னு அந்த சாத்திய சந்தேகம் வந்ததுன்னா அது பக்ஷான்னு பேரு. இவ என்ன சொல்றா பாருங்க, இந்த மலையானது நெருப்பை உடையதா இல்லையா? நெருப்பை யாராவது சொல்லுங்களேன். ஹலோ, ஆமாங்க, நம்ம யூகம் பண்ணிக்கலாம் சுவாமி. நெருப்பு பாக்குறோம்னு வச்சுக்கலாம். இல்ல சந்தேகம் எப்படி வரும்? இருக்கா இல்லையா? இந்த மலையில நெருப்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருமா வராதா? அப்ப இந்த மலை அப்படிங்கிறது பட்சம், அந்த பட்சத்துல சாத்தியமானது இருக்கா இல்லையான்னு வந்தா அதுக்குதான் பக்ஷான்னு. எந்த இடத்துல சாத்தியமானது சந்தேகமா இருக்கோ, இப்போ புகை இருந்தாதான் அதுக்கு ரைட். வருமா ஒரு சந்தேகம் வருது. அப்போ இது அனுமதி வரதுக்கு முன்னாடி வரக்கூடியதான சந்தேகம். இப்போ இங்க மதுராந்தகத்துல பார்த்தேன்னா இன்னைக்கு இருட்டின்னு இருக்கு, கரண்ட் இல்ல. அப்ப என்ன தோன்றது, மழை வருமா வராதான்னு சந்தேகம் வரும். மழை வரும் நிச்சயமா. நம்ம எப்படி சொல்ல முடியும் வருமா வராத? காத்தடிச்சு களைச்சிட்டு கூட போயிடும். அதனால என்ன சந்தேகம் வருது? இப்ப பட்சத்துல சாத்தியம் இருக்கா இல்லையான்னு வந்ததுன்னா அதுக்கு பட்சம்னு பேரு. சாத்தியத்துக்கு சந்தேகம் எங்க வருதோ அது. இப்ப நான் அடியன் வந்து இந்த பாடத்தை வச்சுட்டே சொல்றேன், சரியா தப்பான்னு தெரியல. அடியன் நடத்துற பாடம் புரியுறதா புரியலையா? இப்ப இதுல எது பட்சம் மேடம்? சந்திரா மேடம், புரியாது பட்சம். பாடத்துல புரியுதா புரியலையான்னு சந்தேகம் வந்தா இதுதான் புரியுதா. அடுத்தது
இது பெரிய ஒரு இந்த நியாயசாஸ்திரத்தை இந்த பக்ஷாங்கிறதுக்கு ஒரு பெரிய கிரந்தம் பண்ணியிருக்காரு. பெரிய நூல் ஒரு 200-300 பக்கத்துக்கு ஒருத்தர் கிரந்தம் எழுதியிருக்காரு. அதுக்கு அதுக்கு இது பண்ற பழமொழி மாதிரி சாஸ்திரத்தில் சொல்றது உண்டு. பக்ஷதா பிராணகாதினி, உயிரை வாங்கி விட்டுடுன்னு எங்க வாத்தியார் சுவாமி மைசூர் சுவாமி, உயிரை வாங்கி விட்டுரும்பா அப்படின்னு எங்க வாத்தியார். வந்து மைசூர்காரா, தமிழ் அப்படி கலந்து தான் பேசுவோம். ஐயோ உயிர் வாங்கின்னு விட்டுணும்பா அப்படின்னு சொல்லுவார். பக்ஷதா அப்படின்னா அதுக்கு பெரிய அது நம்ம இப்ப படிக்கல, நம்ம இப்ப இது ஒண்டி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பட்சத்துல சாத்தியம் சந்தேகமா இருக்கா இல்லையான்னு வந்ததுன்னா அது சாத்தியமானது சந்தேகமா இருக்கா இல்லையான்னு எங்க வருதோ அதுக்கு பட்சம்னு பேரு. புரிஞ்சுதா? அடுத்து சபக்ஷான்னு என்ன? நிச்சித சாத்தியவான் சபக்ஷா. சந்திரி மேடம் வந்து கேட்டா கிளாஸ் உண்டா இல்லையான்னு இதுவா இதுவா போடுங்கோ அப்படின்னு சொல்லி போட்டுருந்தா. உடனே 5:30 மணிக்கு கிளாஸ்ன்னு போட்டோடனே நிச்சயமா சரி இன்னைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறாள் இல்லையா, அது சபக்ஷம். அப்போ சாத்தியமானது நிச்சயமா எங்க இருக்கோ அதுக்கு சபக்ஷான்னு பேரு. இப்ப நம்ம மண்ணி எங்க, நெருப்பு எங்க சுவாமி நிச்சயமா இருந்தே இருக்கும்? எங்க இருக்கும்? கோவில் மடப்புள்ளியில இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப நிச்சயதா. புரிஞ்சுதா மேடம்? நிச்சித சாத்தியவான் சபக்ஷா, சாத்தியமானது நிச்சயமா கண்டிப்பா இருந்தே இருக்கும். இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை கிளாஸ் இருக்கோ இல்லையோன்னு சந்தேகம் இருந்தது சந்திரி மேடத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை இங்க வெளில போயிருப்பாளோ சந்தேகம் இருந்தது. ஆனா நான் கிளாஸ் உண்டுன்னு போட்ட உடனே நிச்சயம் ஆயிடுச்சு, ஓ கிளாஸ் கண்டிப்பா இருந்தே இருக்கும். இப்ப நான் வந்து பதில் போடவே இல்லை, கிளாஸ் இத்தனை மணிக்குன்னு டைம் மாத்தி போடலைன்னா அவளுக்கு சரி நீ கிளாஸ் இல்லைன்னு நிச்சயமா தெரிஞ்சுட்டா அது விபட்சம். இப்படி வச்சுங்க. சாத்தியமானது எந்த இடத்துல சந்தேகமா இருக்கோ அது பட்சம், எந்த இடத்துல சாத்தியமானது நிச்சயமா இருக்குன்னு தோணுதோ அது சபக்ஷம், எந்த இடத்துல சாத்தியம் இல்லைங்கிறது நிச்சயமா இருக்கோ அது விபட்சம். புரியுதா? புரியுதா? இப்ப எங்க நெருப்பு இருக்கவே இருக்காது. இப்போ விபக்ஷம்ங்கிறது சுவாமி சாதிச்ச இல்லையா, அந்த நீர்ல வந்து கந்தம் இருக்காது அப்படின்னு சாதிச்சது அப்ப விபக்ஷத்துல வருமா சுவாமி? ஆமா நிச்சயமா சொல்ல முடியும். கந்தாபாவான் ஜலம்னு நிச்சயமா சொல்ல முடியுமா? நீங்க உடனே இப்ப இப்படி பார்க்க கூடாது. நீங்க ஜலத்துல கந்தம் இருக்காது, ஜலத்துல கந்தம் இருக்கும் அப்படின்னா இப்ப துர்கந்தம் இருக்கு, வந்து சுகந்தங்கள்லாம் இருக்கு, சந்தனங்கள்லாம், அது வந்து ஒரு செயற்கையினால பூமியினுடைய பதார்த்த சேர்க்கையினால ஏற்படும், இயற்கையே கிடையாது. புரிஞ்ச பாடம் புரியுறதா மேடம்? இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், பட்சம்னா என்ன, சபக்ஷம்னா விபக்ஷம் என்னன்னு. சந்திரா மேடம் முதல்ல சொல்லுங்க. முரளி மேடம், ஜி முரளி அவ ரெண்டாவது சொல்லுங்க. யார் சொல்றா? முரளி ஜி முரளி. நான் சொல்றேன். ஜி முரளி. ஹலோ சௌந்தரி மேடம். பட்சம் வந்து சாத்தியமா இருந்ததுன்னா அது பட்சம். இல்ல இல்ல அப்படி இல்ல, சாத்தியமா இல்லையான்னு கேக்குறது. சாத்தியமா இருந்தா அது அப்படி இல்ல, சாத்தியம் இருக்கா சாத்தியமா இருந்தா அது அப்படி இல்ல, அப்படி இல்ல. சாத்தியமானது அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு வந்தா சபக்ஷா வந்து நிச்சித சாத்தியவான், கட்டாயமா அது இருக்கும். விபக்ஷம்னா கண்டிப்பா அப்படிங்கிறது நிச்சயமா சாத்தியம் இல்லைங்கிறது இருக்கு அப்படிங்கிறது. சௌந்தரி மேடம், நிச்சயம் இல்லாதது. நிச்சயம் பட்சம் அப்படின்றது வந்து சாத்தியமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சாத்தியமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பக்ஷக. நிச்சயம் நிச்சயமான அந்த செயல் நடக்கும் அப்படின்றது சபக்ஷக. நிச்சயம் இல்லாதது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து விபக்ஷக. புரிஞ்சுதா? பாடம் புரிஞ்சுதா? இப்ப நான் வந்து இப்ப இன்னொரு கேள்வி கேட்க போறேன். நான் வந்து மேடம் சந்திரா மேடத்தை கேட்க போறேன். இல்லைன்னா
வந்து சித்ரா ஸ்ரீதரன் மேடம் அவளை கேட்க என்ன அப்படின்னு கேட்டா இப்போ முதல்ல இருந்து நம்ம பார்த்துன்னு இருந்தோம் இல்லையா, அதுல ஒன் வேர்ட் ஆன்சர் தான் கேட்கணும். அனுமானம்னா என்ன? யார் வேணா சொல்லலாம். குறிப்பா நான் வந்து சித்ரா ஸ்ரீதர் மேடம் கேட்கிறேன். வல்லியா ரொம்ப நாளா வல்லியா சுவாமி? நான் நிறைய எழுதிக்கல சுவாமி, நான் இது பண்ணல சுவாமி. கேட்டுட்டு வரலும் சொல்லாம இன்னைக்கு இவர் க்ஷமிக்கணும் சுவாமி. நீங்க சடகோபன் சார் வரல போல. ஓகே, இப்ப சொல்லுங்க. அனுமானம்னா என்ன சந்திரா மேடம்? அனுமானம்னா என்னன்னா வியாப்தி ஞானம்னு அர்த்தம். அனுமானம் எத்தனை வகைப்படும் யாராவது சொல்லுங்க? 2 வகைப்படும் சுவாமி.